அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்புடன் ஜாகிர் ஹுசைன். இந்த வீடியோ காணொளி முக்கியமாக யாருக்கு என்றால் திமுகவினருக்கு, மிக முக்கியமாக திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இன்றைக்கு ஆட்சியை இழந்திருக்கிறீங்க. உங்களுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்ல திமுக இழந்த தொகுதிகள் தான் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு உங்களுடைய ஆட்சி அமைக்க முடியாமல் போனதுக்கு காரணம். திமுக ஒரு சில விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கடந்த திமுக ஆட்சிக்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு குறைகள் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சி மாற்றத்திற்காக மிகப்பெரிய அளவில் அனைவரும் வாக்களித்தார்கள். அதில் மிக முதன்மையானவர்கள் ஓட்டுநர் தொழிலாளர்கள், குறிப்பாக ஆட்டோ, கால் டாக்ஸி, மேக்ஸி கேப் போன்ற தொழிலாளர்கள், போக்குவரத்து துறை சார்ந்த தொழிலாளர்கள். எத்தனையோ போராட்டங்கள் அவங்க பார்த்தாங்க. நிச்சயமாக திமுக வந்தா விடியல் ஆட்சி வரும், ஓட்டுநர்களுக்கும் விடியும் என்று நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் அந்த விடியல் ஆட்சியில் ஓட்டுநர்களுக்கு விடிந்ததா என்று பார்த்தால் மேலும் எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர எங்களுக்கு விடியவே இல்லை. கடைசி வரைக்குமே எப்போது விடியும் என்று போராட்டம் நடத்தியவர்களை அந்த கடைசி காலகட்டத்தில் கூட போராட்டம் பண்ணும்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எங்கள்கிட்ட சொல்லும் போது இறுதியாக எலெக்ஷன் டைம்ல உங்களை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்டது கூட, எலெக்ஷன் டைம்ல 10 நிமிஷம் நேரம் இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி அப்படின்னு சொன்னாப்ல. உண்மையிலேயே அவர் நின்றது குன்னம் தொகுதி, அங்க போக்குவரத்து துறை சார்ந்த தொழிலாளர்கள் அதிகம் கிடையாது. அதனால அவருக்கு பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா திமுக மிகப்பெரிய பாதிப்பு. அவர் செய்த தவறுகள், ஒரு சின்ன கோரிக்கையை கூட போக்குவரத்து துறையில் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் எங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை, மிக கசப்பான உண்மை. அதை தாண்டி லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடியது, இந்த போக்குவரத்து துறையில தலைவிரித்தாடியது. எதையுமே அவர் என்ன பண்ணல, சரி பண்ணல. அதனுடைய எதிரொலி தான் பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட இந்த 4 மாவட்டங்கள்ல மட்டும் ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர் தொழிலாளர்கள் குடும்பம் குறைந்தபட்சம் 3 லட்சத்துக்கு மேல ஆட்டோ, கால் டாக்ஸி, மேக்ஸி கேப், டூரிஸ்ட் கேப் ஓட்டக்கூடிய இந்த பயணிகள் பொது போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் சுமார் 3 லட்சம் ஓட்டுநர் குடும்பங்கள் இருக்கு. நீங்க சரக்கு வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை மண்டலத்திற்கு உட்பட்டு மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர் தொழிலாளர்கள், வாகன உரிமையாளர்களுடைய குடும்பங்களின் வாக்குகளை முழுமையாக இந்த திமுக அரசு இழந்திருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல மிக கொடுமை என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன முடிவெடுத்தோம் அப்படின்னா, எங்களுடைய தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சார்ந்து என்ன முடிவெடுத்தோம்னா, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட திமுகவிற்கு வாக்களித்து விடக் கூடாது என்பதை மிக முக்கியமாக முடிவாக எடுத்தோம். ஏன் இந்த நேரத்தில் இதை பதிவு செய்யணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இதை கருத்தில் கொள்ளணும். இப்ப மட்டும் கிடையாது, 2021 தேர்தலையும் இதே போன்ற அதிமுக அரசு செயல்பட்டனாலதான் அன்றைய போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் அவர்களும் தோல்வியுற்றார். சரிங்களா? ஏன்னா கரூர்லாம் போக்குவரத்து துறை சார்ந்த தொழிலாளர்கள் அதிகம், அங்க போக்குவரத்து துறை சார்ந்த தொழில்கள் அதிகம். ஆனா அந்த அதிமுக பீரியட்ல கூட நாங்க போராட்டம் நடத்தும் போது எல்லாரையும் கைது பண்ணி அவங்க மேல வழக்கு பதிவு செய்து, நான் பெயிலபிள்ல வழக்கு பதிவு செஞ்சு போராட்டம் நடத்தக்கூடிய எல்லாரையும் கொடுமைப்படுத்தல, அல்லது அவங்கள மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது அல்லது அந்த மாதிரி செய்யல. கடைசி நேரத்தில் கூட M.R. விஜயபாஸ்கர் அவர்கள் அழைத்து பேசி, போராட்டம்லாம் பண்ணாதீங்க, எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா அடுத்த ஆட்சிக்கு வருவோம், செஞ்சு தரோம், எங்களுடைய கவனத்துக்கு கொஞ்சம் வரல, சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் தான் ஈடுபட்டாங்க அதிமுக. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, யாரு போராட்டம் நடத்தினாலும் சரி, அந்த 4 வருஷத்துல போராட்டம் நடத்தும்போது கூட போராட்டம் நடத்தினா மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க, வைப்பாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கடைசி இந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் போராட்டம் பண்ணும்போது திமுக கிட்டத்தட்ட போக்குவரத்துறை ஆணையரகத்தை நாங்கள் தொடர்ந்து 4 நாட்கள் முற்றுகையிட்டோம். உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மற்றும் தலைமை சங்கங்கள் அந்த 4-5 நாட்களுமே எல்லார் மீதும் யாரெல்லாம் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்களோ அவங்க மீதெல்லாம் வழக்கு, கைது செய்ய வேண்டியது, மண்டபத்தில் வைக்க வேண்டியது, அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது. திமுகவினுடைய திட்டம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இப்ப எஃப்ஐஆர் எல்லாரும் மேலையும் போட்டு வச்சிரும், அடுத்த ஆட்சிக்கு வந்து இவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருவோம், இப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் சிறு தொழிற்சங்கங்கள் முதல், சிறு சங்கங்கள் முதல், ஆட்டோ ஓட்டுநர்கள் வரைக்கும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்றது தெளிவா இருந்தாங்க.
சரிங்களா? ஏன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆட்டோ வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் கொள்ளட்டும், உடனே இவர் திமுக எதிராக பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. நாங்களும் திமுக ஆதரவாளர்கள் தான். ஏன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் தொழிலாளர் நல வாரியத்தில் சில நன்மைகளை ஓட்டுநர்களுக்காக செய்து கொடுத்ததற்காக மிக பெரும் பொருட்செலவுல, சரிங்களா, எங்களால் முடிந்து எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு மாபெரும் மாநாட்டை சென்னை காமராஜர் அரங்கில் நடத்தி அதில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் சி.வே. கணேசன் அவர்களை வரவைத்து திமுக அரசுக்கு நன்றி செலுத்தியவர்கள் நாங்க. சரிங்களா? நாங்க நன்றி செலுத்ததான் செஞ்சோம். அதன் பின்பு இந்த போக்குவரத்துறை சார்ந்து ஏதோ ஒற்றை கோரிக்கை, இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தையாவது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டோம். அதையாவது இந்த திமுக அரசு செய்து கொடுத்ததா என்றால் நிச்சயமாக 100%. அதுவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் செய்து கொடுக்கவே இல்லை. அதனால் சென்னையில் பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 90% ஓட்டுநர் தொழிலாளர்கள் வாக்குகளின் குடும்பங்களினுடைய வாக்குகளை திமுக இழந்தது என்பது உண்மை. அடுத்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஏன் பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல இந்த போராட்டத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக தமிழன் செயலி உருவாக்கப்படும், தொழிலாளர்களுடைய நலன்கள், ஆட்டோ உட்பட ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்பதை எல்லாம் சொன்னாங்க. ஆனா திமுக நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்தோம். குறைந்தபட்சம் அதை உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயாவது கொண்டு வந்தீங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய மன வருத்தங்கள் எங்களுக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் சிவசங்கர் அவர்கள் எங்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலேயோ அல்லது செய்து கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதிகளை சரியான முறையில் கொடுப்பதாகவோ இல்லை. சரி, அதை தாண்டி டெப்டி சிஎம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு துணை முதல்வராக இருந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் செந்தில் அண்ணன் அவர்கள் தொடர்பு கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். பலர் மூலியமாக தொடர்பு கொண்டோம். நானே நேரடியாக பலமுறை தொடர்பு கொண்டிருக்கேன். தொடர்பு கொண்டா துணை முதல்வரை சந்திப்பதற்கு இல்ல, அண்ணா உங்களை சந்திக்கணும், செந்தில் அண்ணா உங்களை சந்திக்கணும், உங்கள்ட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும், வாய்ப்பு இருந்தா நேரம் வாங்கி கொடுங்க எங்களுக்கு, நாங்க கேட்கக்கூடியது சரியான விஷயமாக இருந்தா துணை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னா நிச்சயமாக அவரை சந்திப்பதற்கே அவர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. எங்களால அண்ணன் செந்தில் அவர்களே சந்திக்க முடியல. எத்தனை தடவை இளைஞரணியினுடைய திமுக இளைஞரணியினுடைய அலுவலகமான அன்பகத்திற்கும் அதே போல திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கும் எத்தனை முறை நான் நடந்திருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக, ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவராக எத்தனை முறை நான் அலைந்திருப்பேன் என்பது எனக்கு தான் தெரியும். சரிங்களா? அதை தாண்டி சரி ஐயா முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போலான்னு பாத்தீங்கன்னா, கிக் தொழிலாளர்கள் நலவாரியம் அமைப்பதற்காக நன்றி சொல்ல போனோம். அப்ப கூட அங்க இருந்த அதிகாரிகள் யாருமே எங்களுடைய கோரிக்கைகளை கூட முதல்வருக்கு கொடுக்க விருப்பப்படல, கொடுக்க விடல. முதல்வருடைய கவனத்துக்கு ஒரு கோரிக்கைகளை கூட கொண்டு போய் சேர்க்க எங்களை விடல. அந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல்வரை சந்திக்கிறதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதெல்லாம், நீங்க முதல்வரை சந்திக்கிறதா நன்றி சொல்லலாம், நீங்க குரலாம் சொல்லக்கூடாது, பெட்டிஷன்லாம் கொடுக்க கூடாது. இந்த நிலைமையில் இருந்ததனால்தான் திமுக தோற்றது என்பது நிதர்சனமான உண்மை. இது பல துறைகள்ல நடந்துச்சு. எங்க மேல மட்டும் வழக்கு போடல, பல பேர் போராட்டங்களை இறுதி கட்டங்களை நடத்தும் போது அவர்களை எல்லாரும் அந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு எத்தனை வழக்குகளை பதிவு செய்தீர்கள் என்பதை திமுக நிச்சயமாக என்ன பண்ணணும், கவனத்துல பார்க்கணும். ஏன்னா ஆணவத்தினுடைய உச்சம் அது. அடுத்து நம்ம தான் வருவோம், இவங்களை பாத்துக்கலாம், இப்ப வழக்க போட்டு வை அப்படின்னு ஒருத்தரை கூட திமுகவினுடைய அமைச்சர்களோ அல்லது வேறு யாரும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகள். ஏன்னா அன்றைக்கு நம்மளுடைய துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் வெளித்தெரிந்த அளவிற்கு பலருடைய போராட்டங்கள் வெளித்தெரியப்பட்டுச்சு. சரிங்களா? ஆசிரியர்களோட போராட்டம், அதே போல செவிலியர்களுடைய போராட்டம், ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தொழிலாளர்களுடைய போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள். ஆனா எல்லார் மீதும் வழக்கு பதிவு செஞ்சீங்களே தவிர யாரையுமே சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளையோ நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில பேச்சுவார்த்தைகளையோ நீங்கள் நடத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி வரக்கூடிய காலங்களில் இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதை அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.